அஷ்டமி நவமி பற்றி நாம் எத்தனை கேள்விப்பட்டிருக்கின்றோம். அஷ்டமி நவமி அன்று எந்த நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாது என்றும் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் ஞானிகளால் உணர்த்தப்பட்ட சாஸ்திரங்களில் கூறிய உண்மை நிலைகள் என்ன? ஞானகுரு இதிலே அதை உணர்த்துகின்றார். எல்லாம் நல்ல காரியத்தை செய்யக்கூடாது என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் அந்த அஷ்டமி காலங்களிலும் நவமி காலங்களிலும் நாம் நல்ல காரியங்களை செய்து அந்த உணர்வின் தன்மை தெளிவாக்க வேண்டும் என்பதையே வேத பாட நூல்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது என்று ஞானகுரு உணர்த்துகின்றார். அது எப்படி, எந்த வகையில் என்பதை பார்ப்போம். நாம் பெரும்பகுதி கண்களால் தான் எதையுமே கூர்ந்து கவர்கின்றோம், பதிவாகின்றது. கண்ணில் இருக்கக்கூடிய காந்த புலன் எதை உற்று நோக்குகின்றோமோ இழுத்து கவர்ந்து நமது ஆன்மாவாக மாற்றுகின்றது. நம் உடலுக்குள்ளும் அதை பதிவாக்கி விடுகின்றது. ஆனால் இழுத்து ஆன்மாவாக மாறி சுவாசித்தது உயிரில் பட்டு எண்ணம் உணர்ச்சிகளாக இயங்குகின்றது. அதாவது நமக்குள் எத்தனையோ உணர்வுகள் அணுக்களாக இருப்பினும் கண்கொண்டு பதிவாகி எதை நாம் எண்ணுகின்றோமோ அதை காற்றிலிருந்து பிரித்து நமது ஆன்மாவாக மாற்றுகின்றது. மாற்றியதை நாம் சுவாசித்து உயிரில் படும் பொழுது அது இயக்கப்படுகின்றது நவமி. அதாவது கண்களால் நாம் உற்று நோக்கும் பொழுது அஷ்டமி, உயிரில் பட்டு எண்ணங்களாக தோன்றும் பொழுது நவமி என்றால் இதெல்லாம் ஞானிகள் நமக்கு உணர்த்திய உண்மை நிலைகள். எந்த உணர்ச்சிகளை எண்ணுகின்றோமோ அந்த எண்ணம் நவமி. ராமன் நவமியிலே பிறந்தான் என்றால், ராமன் என்றால் நம்முடைய எண்ணங்கள். உயிரில் பட்ட பின்புதான் நமக்கு எண்ணங்கள் தோன்றுகின்றது. ஆனால் அஷ்டமி கண்களின் வழி நாம் நுகர்ந்தாலும் அது ஆன்மாவாகின்றது. தானாக அது இயக்காது, இழுத்து கவர்ந்து நம் உயிரிலே படும்பொழுதுதான் இயக்க சக்தியாக மாறும். அதனால்தான் அது அஷ்டமி. ஆக உயிரிலே பட்டு அந்த உயிரிலே ஒன்றிய பின் அந்த உணர்வின் அறிவாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். அஷ்டமி என்றால் இருள் சூழ்ந்த நிலைகள். அந்த இருளிலே எதையும் செய்யாதீர்கள் என்பார்கள். அஷ்டமியிலும் நவமியிலும் நல்லது எதையும் செய்யாதீர்கள் என்பார்கள். எதன் உணர்வின் தன்மை சேர்த்து அந்த உணர்வை அறிகின்றோமோ, அறிந்து கொண்ட உணர்வு அதை அறிய செய்வது இந்த கண்கள் தான். அது அறிந்து கொண்ட நிலைகள் அது எப்படி இருக்கின்றது? நாம் எந்த நல்லதை எண்ணுகின்றோமோ அதன் அறிவாக நம் உயிர் இயக்கும் என்பதைத்தான் அஷ்டமி நவமி. எதன் தெளிவின் தன்மை வருகின்றதோ அதை ஈர்க்கும். இப்போ உதாரணமாக சொல்லும் பொழுது சற்று சிக்கலாக தெரியும், ஆனால் விளக்கத்தோடு சொன்னால் உட்பொருளை புரிந்து கொள்ளலாம். ஒருவர் வேதனைப்படுகிறார், பார்க்கின்றோம். பார்த்த உடனே அவர் வேதனைப்படுகின்றார் என்று தெரிந்து கொள்கின்றோம். அந்த வேதனை நம்மை இயக்குகின்றது. ஆக பார்க்கப்படும் பொழுது அஷ்டமி. ஆனாலும் அவருடைய வேதனை நுகர்ந்த பின் நமக்குள் இருள் சூழ்ந்து விடுகின்றது. நமக்கும் அந்த வேதனை வருகின்றது. வாழ்க்கையில் சந்தர்ப்பத்தால் இப்படி இருள் சூழ்ந்தால் அந்த தீமையை எண்ணாதே என்றுதான் சாஸ்திரங்கள் கூறுகிறது. இவர்கள் சொல்வது மாதிரி அல்ல. அதாவது அந்த நேரத்தில் அவர் வேதனைப்படுவதை, அந்த தீமையை எண்ணாதே. வேதனை என்ற உணர்வு உயிரில் பட்ட பின் அங்கே இருள் சூழ்ந்து விடுகின்றது. 9வது நிலையில் நவமி என்றாலும் வேதனை உணர்வு தான் நமக்குள் எண்ணங்களாக வருகின்றது. வேதனைப்படுவதை பார்த்து நமக்கு வேதனை வராது என்று சொல்ல முடியுமா? ஆகவே அந்த வேதனையான அந்த நவமி காலங்களில் அதை எண்ணக்கூடாது என்று காட்டுகின்றார்கள். அதே மாதிரி தான் அஷ்டமி இருள் சூழ்ந்த நிலைகளை எடுக்கக்கூடாது என்று காட்டின. ஒரு வேதனைப்படுகிறார் என்று பார்த்து மீண்டும் மீண்டும் அதையே நுகரக்கூடாது, அதையே பார்க்கக்கூடாது. அதாவது தீமை என்று தெரிந்து கொண்ட பின் அந்த தீமை நீக்கும் உணர்வுகளை நாம் நுகர்ந்து அறிவதற்குத்தான் இந்த கண்களை காட்டுகின்றார்கள். அன்றைக்கு நாம் நல்லது செய்ய வேண்டும், நல்லவர்களாக வேண்டும், நல்ல பயன்களை அடைய வேண்டும் என்று இப்படி எண்ணினால் அதன் உணர்வின் தன்மை உயிரில் பட்டு நமக்குள் அறிவாக இயக்குகின்றது. ஆக மூலத்தை யாரும் தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் அஷ்டமி நவமி இந்த 2 நாளும் நல்லதை எண்ணிவிடாது என்று மாற்றிவிட்டார்கள். அதாவது அந்த வேதனைப்படும் நேரத்திலே அந்த வேதனையை நுகரக்கூடாது, வேதனையை பார்க்கக்கூடாது, வேதனையான எண்ணங்களை எண்ணக்கூடாது என்றுதான் அஷ்டமி நவமி. தனக்குள் தீமை செய்யக்கூடிய நிலைகளை உனக்குள் உருவாக்கி விடாதே, அந்த தீமையான நிலைகள் வந்துவிடும், ஆகையினால் அதை நுகர்ந்து விடாதே என்று காட்டுகின்றார்கள்.
அது நல்ல காரியத்தை முழுமையாக செய்து சந்தோஷப்பட்டு நாம் எண்ணினோம் என்றால் அதன் உணர்வின் உணர்ச்சியாக உயிர் இயக்குகின்றது. அது வேதனைப்படுகிறார் என்று கண்கொண்டு பார்த்தால் அந்த வேதனை நுகராதபடி எப்படி அவரை நாம் நல்லவராக்க வேண்டும் என்ற உணர்வின் தன்மை எடுக்க வேண்டும். அவர் வேதனைப்படுகிறார் என்று தெரிந்து கொள்கின்றோம். அந்த வேதனை அவருக்குள் இயக்காதபடி அவர் எப்படி நல்லதாக்க வேண்டும் என்று எண்ண வேண்டும். தீமை வரும் நேரத்தில் எப்படி எண்ண வேண்டும் என்றுதான் ஞானிகள் காட்டியுள்ளார்கள். ஆக நமக்கு தீமை வரும் பொழுது அதை எப்படி நல்லதாக்க வேண்டும், அல்லது மற்றவர்களுக்கு அந்த தீமை வரும் பொழுது அதை நாம் நுகரப்படும் பொழுது அவர்களை எப்படி அதிலிருந்து மீட்க வேண்டும். இப்படித்தான் அந்த காலங்களில் இருள் சூழும் காலங்களில் எல்லாம் நல்ல காரியங்களை செய்து நம் உணர்வின் தன்மை தெளிவாக்க வேண்டும், தெளிவாக்கிக் கொள்ள வேண்டும் என்றுதான் சாஸ்திரங்கள் கூறப்பட்டுள்ளது. அது துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று நம் உடலுக்குள் கண்ணின் நினைவை செலுத்தினோம் என்றால் அந்த இருள் சூழச் செய்யும் நிலைகளை அது அடக்குகின்றது, தீமைகளை பிளக்குகின்றது. நம் உடல் முழுவதும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் ஈஸ்வரா. எங்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும் ஈஸ்வரா என்று உள்ளுக்குள் அதை பாய்ச்ச வேண்டும். பின் அடுத்து எந்த நல்ல காரியமோ அது நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தை செலுத்தினால் அது நிச்சயம் நல்லதாகும். இதுதான் ஞானகுரு இங்கே சாஸ்திரப்படி தீமை என்று பார்க்கின்றோம் அஷ்டமி, தீமையான எண்ணங்கள் வருகின்றது நவமி. அப்பொழுது தீமையை பார்க்கும் சந்தர்ப்பங்களிலும் தீமையை எண்ணக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களிலும் அதை எண்ணிவிடாதபடி, அது நமக்குள் சென்று விடாதபடி அதை மாற்றி அமைக்க நாம் நல்லதை எண்ணி எடுக்க வேண்டும். அந்த தீமை வரும் காலங்களில் நல்லதை நமக்குள் எப்படி கொண்டு வர வேண்டும் என்ற நிலையில் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை நமக்குள் பெருக்கி அந்த அஷ்டமி காலங்களில் நவமி காலங்களில் நல்ல உணவை சேர்த்து அந்த இருள் சூழ்ந்த இருளான எண்ணங்களை தீமைகளை நாம் மாற்றி பழகி நல்லதை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பமாக அவை எப்படி தீமை வருகிறது என்பதை காட்டுவதற்கு அஷ்டமி நவமி என்று சுட்டிக்காட்டி அந்த காலங்களில் நீ நல்லதை நுகர வேண்டும் என்றுதான் ஞாபகப்படுத்தி நமக்கு சாஸ்திரங்களை ஞானிகள் கொடுத்தார்களே தவிர இந்த கண்ணன் பிறந்த நாளையும் ராமன் பிறந்த நாளையும் நீ எந்த நல்ல காரியத்தையும் செய்யாதே என்று தலைகீழாக மாற்றிவிட்ட நிலைகள் தான் இன்றைய சூழ்நிலைகள் இயங்கிக் கொண்டுள்ளது. அவர் நல்லதை பார்க்க வேண்டும், நல்லதை பார்த்து எடுக்க வேண்டும், நல்லதை எண்ண வேண்டும், நல்ல எண்ணங்களை எண்ணி நமக்குள் வளர்க்க வேண்டும் என்று தீமை வரும்பொழுது இதை செயல்படுத்த வேண்டும் என்றுதான் அஷ்டமி நவமி என்று தெளிவாக சாஸ்திரங்கள் காட்டுகிறது. அதைத்தான் ஞான உறுதியை நமக்கு தெளிவாக்குகின்றார். ஆக அவர் சொன்ன முறைப்படி நாம் தீமை சூழும் நேரங்களில் எல்லாம் தீமையான எண்ணங்கள் வரும் பொழுதெல்லாம் அந்த அஷ்டமி நவமி என்று அதில் தீமையை மீட்கக்கூடிய சக்தியாக நாம் ஞானிகள் உணவை நுகர்வோம். தீமையிலிருந்து விடுபடக்கூடிய அந்த அரும்பெரும் சக்திகளை சாஸ்திரங்கள் காட்டியபடி நாம் பெறுவோம்.